இந்த மாதிரி தற்கூரி ஏஜென்சி கிட்ட மாமா ஏஜென்சியை பார்த்து நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இங்கிலீஷ் கூட பேச முடியாது, எல்லாமே ரஷ்யன் லாங்குவேஜ். நீங்க 15 நாளைக்கு மேல ஒரு நாள் ரஷ்யால இருந்தீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு தப்பான ஒரு பிம்பத்தை காமிக்க வேணாம். ரஷ்யா மேல போலீஸ் உங்களை தூக்கிட்டு போய் நேரா ஜெயில தான் வைப்பாங்க. இந்த வீடியோ ஃபன்னுக்காக இல்லைங்க, இது முழுக்க முழுக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால எல்லாரும் பொய்யான ஒரு ஏஜென்சி கிட்ட பல லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து டூரிஸ்ட் விசாவை ஒர்க் விசாவா மாத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அங்கிருந்து ரஷ்யா கிளம்பி வந்து இங்க விசாவுக்கு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் போறாங்க. சோ இதுதான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆளாவது ஏமாறதை தடுக்க முடியும் அப்படிங்கறத நான் நம்புறேன். வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனல் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. அண்ட் திஸ் இஸ் ஹாஜா, ரஷ்யால ஓல்காக்ல இருந்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஜென்சி உங்ககிட்ட சொல்லுவாங்க, வாங்க சார் டூரிஸ்ட் விசா தரேன், நீங்க ரஷ்யா போனதுக்கு அப்புறம் அதை வந்து ஒர்க் விசாவா மாத்திக்க முடியும், 100% லீகல் கேரண்டி இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க சொல்றதை நம்பி 4 லட்சம் 5 லட்சம் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட கட்டி அவங்க வந்து கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்ட் விசாவும் தருவாங்க. டூரிஸ்ட் விசா வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அந்த விசால வந்து போனோம் அப்படின்னா ஒன்லி டூரிஸ்ட் பர்பஸா மட்டும் தான் போக முடியும். அதை வந்து ஒர்க் விசாவா மாத்த முடியும்னு நினைச்சு ரஷ்யா வந்துருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஏஜென்சி கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க உங்களை கான்டாக்டே பிளாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களால என்ன பண்றது ஏது பண்றது, இங்க இங்கிலீஷ் கூட பேச முடியாது, எல்லாமே ரஷ்யன் லாங்குவேஜ். சோ இங்க வந்து மாட்டிக்குவீங்க மொத்தமா. இது வந்து ஒரு டைப்புங்க. இதுலயே இன்னொரு டைப் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டூரிஸ்ட் விசாவோட வேலிடிட்டி 15 நாளுங்க. இந்த 15 நாள் அவங்க உங்ககிட்ட கான்டாக்ட்லயே இருப்பாங்க. 15 நாள் வரைக்கும் இதை பண்ணுங்க சார், அதை பண்ணுங்க சார், இந்த ரூம் போங்க சார் அப்படின்னு எல்லாமே கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க கொடுத்த 5 லட்சத்துல ரூம் புக் பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை பண்ணிட்டு உங்களை 15 நாளும் கைட் பண்ணியே கொண்டு போய் கடைசியா 16வது நாள் உங்களை கட் பண்ணி விடுவாங்க. அப்போ 16ஆம் நாள் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால ரிட்டர்ன் வர முடியாது. நீங்க 15 நாளைக்கு மேல ஒரு நாள் ரஷ்யால இருந்தீங்க அப்படின்னாலும் அது இல்லீகல். ரஷ்யாவிற்கு சட்டவிரோதமான செயல். அப்படி நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, போலீஸ் உங்களை தூக்கிட்டு போய் நேரா ஜெயில தான் வைப்பாங்க. வச்சு 1 மாசம் 2 மாசம் என்கொயரி பண்ணுவாங்க. நீங்க எதுக்கு சட்டவிரோதமா உள்ள வந்திருக்கீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரஷ்யால போர் பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை ஆப்போசிட் டீம் உங்களுக்கு பணம் எதுவும் கொடுத்து உள்ள அனுப்பிச்சிருக்காங்களா, இங்க எதுவும் பெரிய விபத்துகள் எதுவும் ஏற்படுத்த போறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் உங்ககிட்ட ஏஜென்சி டூரிஸ்ட் விசாவை ஒர்க் விசாவா மாத்த முடியும்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டூரிஸ்ட் விசாவை ஒர்க் விசாவா ரஷ்யால மாத்தவே முடியாதுங்க. இதுதான் ரூல்ஸ். இது எவ்வளவு பெரிய அபிஷியலான ஆள் நினைச்சாலும் மாத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க டூரிஸ்ட் விசால வந்தா டூரிஸ்ட் விசால மட்டும் தான், அதுக்கு என்ன பர்பஸோ அதை மட்டும் தான் செய்ய முடியும். பிசினஸ் விசால வந்தீங்கன்னா பிசினஸ் விசாக்கான பர்பஸ் மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். டூரிஸ்ட் விசாவை ஒர்க் விசாவா மாத்துறது, பிசினஸ் விசாவை ஒர்க் விசாவா மாத்துறது, ஸ்டூடெண்ட் விசாவை ஒர்க் விசாவா மாத்துறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுங்க. இது எல்லாமே இல்லீகல். அப்படி ஒருவேளை உங்களுடைய டூரிஸ்ட் விசாவை ஒர்க் விசாவா மாத்தணும் அப்படின்னா என்ன ரூல்ஸ் தெரியுங்களா? உங்களுக்கு இன்விடேஷன் தருவாங்க. இந்த இன்விடேஷனை நீங்க எடுத்துட்டு இந்தியாவுக்கு போகணும். இந்தியாவுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ரஷ்யன் எம்பசிட்ட கொடுத்து நீங்க வந்து இந்த இன்விடேஷனை விசாவா கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு விசாவா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் பண்ணி தருவாங்க. சோ இதுதான் ரூல்ஸ். இப்படிதான் பண்ண முடியும். அப்போ நீங்க இங்க இன்விடேஷன் வாங்கிட்டு திரும்ப இந்தியா போய் மாத்திட்டு வருவீங்களா? சோ இதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் விசால வந்து ஒர்க் விசாவா மாத்த முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. இது மட்டும் இல்லாம ஒர்க் விசா கொடுத்துறாங்க. இப்போ இன்விடேஷன் அனுப்புறாங்க. இன்விடேஷனை நீங்க வந்துட்டு விசாவா கன்வெர்ட் பண்றீங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு விசாவோட ப்ராப்பரா ரஷ்யாக்குள்ள வரீங்க. உங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்து ஒர்க்கும் கொடுக்குறாங்க, சேலரியும் கொடுக்குறாங்க. சோ இதுவரையும் பிரச்சனை கிடையாது. இது இப்படியே போனுச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்க. ஆனா இது எங்க ஸ்டாப் ஆகுது அப்படின்னா, அடுத்த 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஸ்டாப் ஆயிடுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த கம்பெனில ஒர்க் இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. பணத்தை கட்டி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒர்க்குன்னு சொல்லி இவ்வளவு தூரமும் நம்மள எல்லா ஃபார்மாலிட்டியும் பண்ணி வச்சு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் பேங்க் அக்கௌண்ட் முதற்கொண்டு ஓபன் பண்ணி 3 மந்த் சேலரி எல்லாம் போட்டு நீங்க ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு கடைசி நேரத்துல இதுக்கப்புறம் ஒர்க் இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சோ இந்த விஷயமும் இங்க நடக்குது. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கான்ட்ராக்ட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்ங்க. நீங்க உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ரஷ்யன் கம்பெனிஸா இருந்தாலும் நமக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டு கொடுப்பாங்க. சோ இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப். நீங்க தைரியமா ஒர்க் பண்ணலாம். சோ இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை ஏஜென்சி சொல்றதை கேட்டு நீங்க டூரிஸ்ட் விசால ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி நேரா டிடென்ஷன் சென்டருக்கு கூட்டு போவாங்க. அங்க போய் உங்களுக்கு என்கொயரி நடக்கும். என்கொயரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு வந்தீங்க, ஏன் ஓவர் ஸ்டேவா இருந்தீங்க, இந்த மாதிரிலாம் என்கொயரி நடக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களை டீபோர்ட் பண்ணுவாங்க. டீபோர்ட்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யால இருந்து அவங்களே டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேபி பண்ணலாம்.
இது இல்லாம ஒரு சில விஷயங்களும் இருக்கு. உங்கள வந்து ஜெயில்ல போடலாம். இது இல்லாம பெரிய ஃபைன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு போடலாம். இது இல்லாம நீங்க 5ல இருந்து 10 வருஷத்துக்கு எந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்மே முடியாது. பாஸ்போர்ட்ல அந்த மாதிரி சீல் வச்சு குடுத்துருவாங்க. இதுல மாட்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மாணவர்களும், கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து நிலத்தையும், பணத்த, நகை எல்லாத்தையும் அடகு வச்சு கஷ்டப்பட்டு வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாதிச்சிரலாம் அப்படின்னு நெனச்சு வராங்க பார்த்தீங்களா? இவங்க தாங்க இதுலலாம் மாட்றாங்க. எங்கேயுமே பணத்த குடுத்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருங்க. என்கிட்ட கேட்டிருந்தாரு, வோல்காகிராட சுத்தி பார்க்கணும். நம்ம வந்து வோல்காகிராட்ல இருக்கோம். நம்ம வோல்காகிராட சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாரு. நான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணேன். எப்படி எப்படி அப்ளை பண்றது? டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்றது? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவருக்கு கைட் பண்ணேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வோல்காகிராட் வந்திருக்காரு. நேத்து தான் வந்தாரு. இங்க பாருங்க டிக்கெட்ட வேணா நான் காட்டுறேன் பாருங்க. 7ஆம் தேதி தெரியுதுங்களா? 7ஆம் தேதி பிப்ரவரி. நேத்து தான் வந்தாரு. டூரிஸ்ட் விசால வந்திருக்காரு. டூரிசம் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் வந்திருக்காருங்க. சரிங்களா? இவரு ஏர்போர்ட்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் இவருக்கு நடந்துச்சு. என்னங்கிறத நீங்களே கேளுங்க. நீங்க ஏர்போர்ட்ல வந்து ஒருத்தர மீட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. டெல்லில நின்னுருந்தேன். நிக்கிறப்போ லைனுக்கு முன்னாடி வந்து தமிழ்காரவரு. தமிழ் பேசுறாரா? தமிழ் பேசினிருந்தாரு. அப்போதான் ஃப்ரெண்ட் ஆனாரு. ஓகே, ஓகே. ஃப்ரெண்ட் ஆயிட்டு கடைசியா அந்த லைன் எண்ட் வர வரைக்கும் பேசின்னு வந்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் டீப்பா பேசுனதுக்கு அப்புறம் சொன்னாரு, நான் வந்து டூரிஸ்ட் விசால வந்திருக்கேன். ஆனா வந்து ஒர்க் பண்றதுக்கு ஐடியாவோட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. டூரிஸ்ட் விசால ஒர்க் பண்றேன். ஐடியாவோட வந்திருக்காரு. ஏஜென்ட்டும் வர சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு. வந்துட்டு என் கூடயே தான் ஃப்ளைட்ல வந்தாரு. நான் கொஞ்சம் டீப்பா பேசல. போர்டிங்லயே வந்து அவரு வந்து சூட்கேஸ எவ்வளவு வெயிட் எடுத்துன்னு போனோம்னு கூட அத சொல்ல காணோம் அவங்ககிட்ட. ஓ! எங்க ஏஜென்சி சொல்லவே இல்ல உங்ககிட்ட. எவ்வளவு கிலோ எடுத்துன்னு போனோம்ட்டு. அப்புறமா அவரு போர்டிங்ல வர்றப்போ சூட்கேஸ பார்த்துட்டு இந்த சூட்கேஸ் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. சொன்ன உடனே அவரு என்ன பண்ணாரு, அந்த சூட்கேஸ எடுத்துட்டு போயிட்டு டஸ்ட்பின்ல போட்டுட்டு புது பேக் வாங்கிட்டு வந்து கேபின் பேக் மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு வந்து அத மட்டும் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் மாத்தி இதுல போட்டாரா? டஸ்ட்பின்ல போட்டுட்டு புது கேபின் பேக் மாதிரி எடுத்துட்டு வந்தாரு. ஓகே. அத அலோவ் பண்ணிட்டு அப்பயே வந்துட்டாரு. நான் வரமாட்டாருன்னு நினைச்சேன் அப்பயே. அப்புறம் வந்துட்டு ஃப்ளைட்லாம் ஏறிட்டோம். ஓகே. இங்க வந்து இமிகிரேஷன்ல வந்து ரஷ்யா ரீச் ஆயிட்டீங்க. ரஷ்யா ரீச் ஆயிட்டோம். ஓகே. இமிகிரேஷன்ல வந்து லைன்ல நின்னுந்தாரு. நான் வந்து இன்டர்நேஷனல் ரோமிங் போட்டிருந்தேன். ஓகே. அவருக்கு வந்து நெட் வரலன்ட்டு நெட் குடுத்தேன். அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு. எனக்கு வந்து அடுத்து என்ன பேசணும்னு தெரியலன்ட்டு. அப்ப நான் நெட் குடுத்த உடனே அவர் அப்பதான் வாட்ஸ்அப் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண உடனே ஏஜென்ட் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓ! பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பேசணும்னு தெரியல. அப்புறம் கிட்ட இன்னும் போக போக அங்க வந்து இமிகிரேஷன் ஆபீஸ்ல அவருக்கு நல்லா கையெல்லாம் உதற ஆரம்பிச்சு. ஷேக் ஆரம்பிச்சோனே அவங்க வந்து பார்த்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் வந்து 2 பேரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். எனக்கு தெரியல. கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க. பாத்துக்கோங்க, இவரு கூட டிராவல் பண்ண ஒருத்தர் எவ்வளவு லக்கேஜ் எடுத்துட்டு வரணும்னு கூட ஒழுங்கா ஏஜென்சில சொல்லி கொடுக்காம அவர் பாட்டுக்கு வந்து லக்கேஜையே குப்பையில போட்டுட்டு சின்ன பேக்கை மட்டும் மாட்டிக்கிட்டு ரஷ்யா வரையும் உள்ள வந்திருக்காரு. வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஏஜென்சியை கால் பண்ணும்போது அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்கங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாத்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை நகையெல்லாம் வச்சு இவ்வளவு வந்திருப்பாங்க, இவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஏஜென்சி பண்றாங்கல்ல, இந்த மாதிரி தற்கூரி ஏஜென்சி கிட்ட மாமா ஏஜென்சியை பார்த்து நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா பணத்தை தான் வாங்குறீங்க 4 லட்சம் 5 லட்சம்னு அட்லீஸ்ட் அவங்களுக்கு வேலையாவது கொடுக்கலாம்லடா. இப்படிதாங்க எனக்கு தோணுது. இப்படிதான் உண்மையிலேயே எனக்கு அப்படி இருக்கு. ஏன்னா இதே வந்து அவங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படி பண்ணிருவாங்களா அவங்க? இதே ஏழைகள் இந்த மாதிரி குறி வச்சு பண்றாங்களே. தயவு செஞ்சு நீங்க தாங்க உஷாரா இருக்கணும். யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. ரொம்ப சேஃபா இருங்க. அண்ட் ஃபைனலா சொல்ல வேண்டியது, ரஷ்ய கவர்மெண்ட் உண்மையிலே ரொம்ப நல்ல கவர்மெண்ட்டுங்க. கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. இவங்கள சொல்லி எந்த குறையுமே இல்லைங்க. நம்ம வந்து இங்க ஓவர் ஸ்டேவா இருந்தோம் அப்படின்னா, யாரா இருந்தாலும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாங்க. இப்ப நம்ம ஊர்லயே வந்து சட்டவிரோதமான செயல் ஏதாவது ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா, ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் அவங்க. நீங்க இங்க வந்து குறிப்பிட்ட நாட்கள் இருக்கிற விசாவ வந்து அதுக்கு மேல நீங்க ஸ்டே பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களும் ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாங்க. பட் இத வந்து நம்ம ஊர்ல வந்து எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியர்கள் போனாங்க, இப்படி கைது செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்தியர்களுக்கு மேல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சொல்றாங்க. பட் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்றாங்க. ஸோ தயவு செஞ்சு தப்பான ஒரு பிம்பத்தை காமிக்க வேணாம் ரஷ்யா மேல. ரஷ்யா வந்து நல்ல கண்ட்ரி. இந்தியாவோட நட்பு நாடுங்க ரஷ்யா. சரிங்களா? ஸோ வீடியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபாரின் வரணும், ரஷ்யா வரும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு அனுப்பி வைங்க. மீண்டும் மற்றொரு வீடியோல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.